இந்த போராட்டத்திற்கு தன்னெழுச்சியாக வந்து இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பட்டதாரி ஆசிரியர் சொந்தங்களே, தோழர்களே, உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இனம் தன்னுடைய உரிமைக்காக போராடாமல் இருக்கிறதோ அந்த இனத்தை இந்த உலகம் பிச்சை எடுக்க வைக்கும் என்ற ஒரு சேகுவாரா சொன்னதை நாம் எல்லோரும் நினைவில் வைத்திருப்போம். அரசூழியர் ஆசிரியருடைய நிலை தற்பொழுது பிச்சை எடுக்கும் நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணியை செய்து வெளியே வருவதற்குள் நம்முடைய உயிர் போகிறது என்ற உண்மையான நிலையில் இருக்கிறோம். மாவட்ட தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஜெயலலிதா அம்மையார் இந்தியாவில் எங்குமே அமல்படுத்தாத போது முன்தேதியிட்டு சிபிஎஸ் என்ற ஒரு கொடிய அரக்கனை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தார். அந்த அம்மா இறக்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பழைய பென்ஷன் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள், அவர்கள் கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள், தற்போது இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரும் பழைய பென்ஷன் திட்டத்தில் சொகுசாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசு வழங்கும் திட்டங்களை அடிமட்ட அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய அரசூழியர் ஆசிரியர்கள் இன்று பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் தோழர்களே. அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் ஆசிரியர் என்றால் கிள்ளுக்கேரை என்ற ஒரு நோக்கத்தில் எல்லா அமைப்பும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் சென்றுள்ளோம். ரைட் டு எஜுகேஷன் என்ற சட்டமானது 2009 பாராளுமன்றத்துல கொண்டு வர்றாங்க. அது சார்ந்த முன்வரைவுகள், அது சார்ந்த முடிவுகள் எல்லாம் எடுத்து 2011 அந்த சட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்துறாங்க. 2011 அமல்படுத்தின சட்டம் அன்னையிலிருந்து தான் வந்து இந்திய நாட்டுக்கு பொருந்தும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆனால் 2011 இருந்து அமல்படுத்தப்பட்ட சட்டம் 2011க்கு முன்னால் இருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் என்று ஒரு தீர்ப்பு வந்துள்ளது மிகவும் வியப்புக்குரியதாகவும், எந்த ஒரு நாட்டிலும் இத்தகைய ஒரு குழப்பமான நிலை ஏற்படுமா என்று அந்த தீர்ப்பானது ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்கு 2010 2011 அப்பாயின்மெண்ட் போடும் போதே அங்கேயே வந்து நோட்டிபிகேஷன்ல இருந்தாலும் சரி, என்சிடி வந்து அதுலயே வந்து ஒரு தெளிவுரை வந்து கொடுக்குது. 2010 11க்கு முன்னால நோட்டிபிகேஷன் முடிஞ்சிருந்தாலும், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருந்தாலும் டெட் வந்து பொருந்தாது அப்படின்னு என்சிடியும் சொல்லுது, தமிழக அரசும் சொல்லுது. இதையெல்லாம் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் முன்வைக்கவில்லை என்ற ஒரு குழப்பமானது தொடர்ந்து நிலவி வருகிறது. தோழர்களே, நாம் இந்திய அளவில் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு என்ற பெரும் ஒரு கூட்டமைப்பில் நாம் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்டிஎஃப்ஐ என்று கூறுவார்கள். எஸ்டிஎஃப்ஐ அமைப்பை சார்ந்த இந்திய அளவிலான தேசிய தலைவர் அவர்கள் நேற்று பிரதமர் அலுவலகத்திற்கு சென்று நம்முடைய அமைப்பு சார்ந்து, அகில இந்திய அமைப்பான இந்திய பள்ளி ஆசிரியர் அமைப்பு சார்ந்து பிரதமர் அலுவலகத்தில் ஒரு கடிதம் கொடுத்துள்ளார். என்சிடி ஆனது இதற்கு விளக்கம் தர வேண்டும், பிரதமர் அலுவலகம் உடனடியாக விளக்கம் தர வேண்டும். 2011க்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பெற்று வேண்டியதில்லை, நீங்க என்சிடி அந்தந்த டைம்ல சொல்லிட்டே இருந்தது. இப்ப என்ன வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இவ்வாறு இருக்கிறது, இது அரசியல் சட்டத்தை மீறுவதாக உள்ளதா இல்லையா என்று பிரதமர் அலுவலகம் விளக்கம் தர வேண்டும். அதே போலவே மத்திய கல்வி அமைச்சர், மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய அலுவலகத்துக்கு நேற்று சென்று நம்முடைய அகில இந்திய செயலர் கடிதம் கொடுத்து மத்திய அரசானது உடனடியாக இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய மிகச்சிறந்த வக்கீல் சந்தித்து மறுசீராய்வு மனுவானது தாக்கல் செய்வதற்கான எல்லா நிலையையும் நம்முடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் அங்கம் வைக்கும் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு என்கின்ற எஸ்டிஎஃப்ஐ ஆனது எடுத்துள்ளது. ஆகவே 2011க்கு முன்பு பணியில் சேர்ந்த தோழர்கள் யாரும் கலக்கமடைய வேண்டாம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான ஒரு செய்தி அல்ல. அகில இந்திய அளவில் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்காத உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் ஆசிரியர்கள் தன்னெழுச்சியாக பல லட்சம் ஆசிரியர்கள் வீதிக்கு இறங்கி போராடி
அங்குள்ள அரசினை கண்டித்து மத்திய அரசானது இதற்கு உடனடியாக இது வந்து காலம் தாழ்த்தி கொண்டு போகக்கூடாது. 19ஆம் தேதி இது சார்ந்து சில விளக்கங்கள் வருவதாக ஊடகங்களிலும் உச்ச நீதிமன்றத்திலும் தகவல்கள் வந்தாலும் மத்திய அரசானது NCT-யினுடைய அமைப்பு அந்த உறுப்பினர் செயலரிடம், அதுதான் நமக்கு வந்து ஒரு உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு கல்வித்துறை சார்ந்து, அந்த அமைப்பினை வரவழைத்து உடனடியாக அந்த அமைப்பினின் வழிகாட்டுதலை உச்ச நீதிமன்றத்தில் கூறி நமக்கு விலக்கு நிச்சயமாக வேண்டும். நம்முடைய நிலை பார்த்தீர்களா? நமக்கு பழைய பென்ஷன் வேணும்னு கேட்டிருந்தோம். இந்த பன்றிமய கோட்பாடு நம்ம அடிக்கடி நம்ம வாட்ஸ்அப்ல பார்ப்போம். புதுசா ஒன்ன சொன்னோம்னா பழச நாம மறந்துடுவோம். இப்ப நம்மளுக்கு வேலை வேணும் நம்ம தெட்டுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இதுல பெரிய ஒரு அரசியல் சதி, தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிரான மிகப்பெரிய அரசியல் சதியாகத்தான் நாம் இதை காட்ட வேண்டும். ஏனென்றால் ஒன்றும் படிக்காத, எந்த ஒரு குவாலிபிகேஷனும் தேவையில்லாத கவுன்சிலர், MLA, MP, பிரதமர், மத்திய அமைச்சர்கள், இவர்களுக்கெல்லாம் எந்த குவாலிபிகேஷனும் வேண்டியதில்லை. இவங்களுக்கு வந்து டெட்டு வேண்டியதில்லை, இவங்களுக்கு வந்து நெட்டு வேண்டியதில்லை, ஸ்லெட்டு வேண்டியதில்லை, எது வேண்டியதில்லை. இவங்களுக்கு பழைய பென்ஷன். இப்படித்தான் இந்திய நாடானது சென்று கொண்டிருக்கிறது. தோழர்களை, நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழல், மிகப்பெரிய போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். மாவட்ட தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல, நாங்கள் வந்தோம்னா உங்களுக்கு உடனே பழைய பென்ஷன் தர்றோம்னு சொன்னார். அப்போதுள்ள முதலமைச்சர் ஜாக்டோஜியோ சார்ந்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் தானாக முன்வந்து மைக்க வாங்கி அவர் பேசுவார். அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார். நீங்க எதுக்குங்க இவங்க கிட்ட போராடிட்டு இருக்கிறீங்க? இந்த எடுபடி அரசு எதுவுமே செய்யாது. இந்த எடுபடி அரசு வேஸ்ட். இவர்கள் காலில் விழுந்து கும்பிடத்தான் லாய்க்கு, ஊர்ந்து சென்று கும்பிடத்தான் இந்த எடுபடி அரசு லாய்க்கு என்று கூறி இவர்களிடம் நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்காதீர்கள். நம்முடைய அரசு வரும், திராவிட மாடல் அரசு வரும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வந்தவுடன் உங்களுக்கு பழைய பென்ஷனை தருகிறேன் என்றார். ஆனால் அடுத்த ஆட்சி தேர்தலானது வரப்போகிறது. நம்முடைய அமைப்பு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு கெடு வைத்துள்ளது. செப்டம்பர் மாதத்திற்குள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் தன்னெழுச்சியாக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டமானது நடக்கும் என்று இந்த பெருந்தரல் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு பட்டதாரி ஆசிரியர் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராவோ அல்லது PG-ஆவோ போக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லைங்க. ஆனா அரசு இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையில் உள்ள ஒவ்வொரு CO அலுவலகத்தோ அல்லது மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கோ எந்த ஒரு அறிவிப்பும் தமிழக அரசு இதுவரை வரல. ஆனா கோவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு PT பட்டதாரி ஆசிரியருக்கு நீங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியராக அவருக்கு பதவி உயர்வு வந்து கோப்புகள் செல்லுது. அந்த கோப்புகள் திருப்பி அனுப்பப்படுது. தமிழக அரசு எந்த ஒரு அறிவிப்பும் பள்ளி கல்வித்துறைக்கு கூறாத போது அந்த பட்டதாரி ஆசிரியருக்கு செலக்ஷன் கேட் கொடுக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்புறாங்க. இது என்ன நியாயம்? நம்முடைய அரசு அலுவலகங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. தமிழக அரசானது எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை, எந்த ஒரு வழிகாட்டுதலும் வெளியிடவில்லை. ஆனால் நம்முடைய அலுவலகங்களில் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆசிரியரை வந்து கிள்ளி வெளியே வீசலாம், இந்த நிலையானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற தோழர்களே, நாம் விழிப்புணர்வு இறந்து அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் லட்சக்கணக்கான வீதிகளில் திரண்டு நாம் போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் நாம் நம்முடைய இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஜாக்டோஜியோவாக இருந்தாலும் சரி பெரிய போராட்டம் நடக்க உள்ளது. அதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். சமரசமின்றி போராட்ட களத்துக்கு அனைவரும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பெருந்தரல் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பல்வேறு கோரிக்கைகள் உள்ளது. அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.